அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் போல்ட்ரி இருமல் மருந்து உட்கொண்ட 24 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அரசு அதிகாரிகள் வீட்டுகளிலும் அமலாக்கத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள நிறுவனத்தில் உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெறுகிறது. மேலும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு காவல்துறையினர் மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்கள் முன்னிலையில் உள்ளே சென்ற அமலாக்க சோதனையினர் மேற்கொண்ட விசாரணை வருவதில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீசன் நிறுவனம் உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரிக்க சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீசன் நிறுவனத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். இதனால் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் முன்பு பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பணியமர்த்தியிருப்பதால் அப்பகுதியில் சற்று பரபரப்பானது நீடித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.